என் ஓட்டு சூரியனுக்கு தான் எப்பவுமே. என் ஓட்டு நோட்டாக்கு தான். என் ஓட்டு டிஎம்கேக்கு தான். என் ஓட்டு ஸ்டாலினுக்கு தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். நாம் தமிழர். என் ஓட்டு சீமானுக்கு தான். என் ஓட்டு எப்பவுமே இளைய தளபதி விஜய்க்கு தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஃபர்ஸ்ட் ஓட்டு சீமானுக்கு. என் ஓட்டு டிவிக்கே தான், விஜய் தளபதி அண்ணாக்கு தான். என் ஓட்டு தளபதி அண்ணா விஜய்க்கு தான். என்னோட ஓட்டு முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இருக்குதுன்றத சொல்லிடுறேன். சூரியன் எப்போதும் இருக்கும், சூரியன் எப்போதுமே மலரும், சூரியன் எப்போதுமே உதிக்கும். என் ஓட்டு டிஎம்கேக்கு தான். கல்வி வளரணும், அதுக்காக கண்டிப்பா டிஎம்கேக்கு தான் ஓட் பண்ணுவேன். என்னுடைய ஓட்டு என்னுயிர் தளபதி டிவிகே விஜய் அவர்கள் மட்டும்தான். என் ஓட்டு விசிலுக்கு தான், விஜய்க்கு தான். ஓட்டு டிவிக்கு சின்னதான், விசில் சின்னதான். என் ஓட்டு ரெட்டாளிக்கு தான். என் ஓட்டு ஏடிஎம்கே தான். என் ஓட்டு டிஎம்கே தான். என் ஓட்டு எடப்பாடிக்கு தான். அடேங்கப்பா, என் ஓட்டு உதய சூரியனுக்கு தான். என் ஓட்டு ரெட்டைலைக்கு தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு சீமானுக்கு தான். என் ஓட்டு ரெட்டலைக்கு தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் குடும்பத்தில் ஓட்டு விஜய்க்கு தான். என்னோட ஓட்டு விஜய்க்கு தான். திமுகவுக்கு. என் ஓட்டு ரெட்டலைக்கு தான். ஆமா, என் ஓட்டு உதயசூரியன். என் ஓட்டு ஸ்டாலின் தான். என் ஓட்டு திமுக தான். என்னுடைய ஓட்டு டிஎம்கே தான். என் ஓட்டு டிஎம்கே தான். என் ஓட்டு டிஎம்கேக்கு தான். என் ஓட்டு டிஎம்கே தான். என் ஓட்டு ஏடிஎம்கே தான். என் ஓட்டு டிஎம்கேக்கு தான். என் ஓட்டு விஜய்க்கு தான். என் ஓட்டு விஜய் தான். என் ஓட்டு விஜய்க்கு தான் கன்ஃபார்ம். என் ஓட்டு அண்ணா திமுக. என் ஓட்டு உதயசூரியனுக்கு தான். என் ஓட்டு ரெட்டலை தான். என் குடும்பம் 36 உறுப்பினர்கள், 36 உறுப்பினர் ஏடிஎம்க, மறைவு ஏடிஎம்க, தோற்றம் ஏடிஎம், மறைவு ஏடிஎம்க. என் ஓட்டு டிஎம்கே தான். எப்பயுமே டிஎம்கே தான். என் ஓட்டு சீமானுக்கு தான். பரம்பரையாக போட்டுங்கிறது அதான். அதனால அப்படிதான் எங்கள் அப்பா அதுக்கு தான் போட்டார். நான் அதுக்கப்புறம் எங்கள் குடும்பமே அதுக்கு தான் போட்டுங்க. உதயநிதி பிடிக்கும், அவர் இளைஞர் அணிக்கு நல்லா சப்போர்ட் பண்றாரு. நானும் இளைஞர் அணியில தான் இருக்கேன், அதனால நான் டிஎம்கே தான் ஓட்டு. அவர் தான் அப்போதுல இருந்து இந்த இடத்த கொடுத்தது எம்ஜிஆர். எம்ஜிஆர் கொடுத்தாரு இந்த இடம், அதனால அவருடைய இது ஞாபகம். நல்லா சாப்பாடு சாப்பிட்றோம்ல, உணவு தான், விவசாயம் தான் எல்லாருமே. நம்ம விவசாயத்தை கைவிட்டா நிறைய படம் பார்க்குறோம். அந்த படம் பார்க்கும்போது அந்த உணர்ச்சி வந்தால் மட்டும் போதாது. நான் நம்ம காலத்தில் இறங்கி போறானோ, நம்மளுக்காக ஒருத்தர் நிற்கிறாரு. புத்தா நாம் தமிழர் எதுக்குன்னா விவசாயம். நீங்கள் என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் சாப்பாடு கண்டிப்பாக வேணும். அவர் சொல்கிறது கரெக்டு தான். இன்னொருல போனாலும் விவசாயம் தேவை, சாப்பாடு தேவை. அதெல்லாம் தாண்டி தமிழர், நாம் தமிழர். நீங்கள் தமிழர், கேமரா படி நீ தமிழ், மைக் படி நீ தமிழர், பேசுகிறா தமிழர், நீங்கள் ஒவ்வொரு தமிழ் தான். அதனால் தமிழ் தேசியங்களாக போராடும் நாம் தமிழர். இன்னும் ஒன்று சேருவோம், அவ்வளோதான். இது இப்போ பண்ணிப்பா புதுசாக ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். சீமான் நிறைய லாஜிக்கா பேசாது, எல்லாமே அது சின்ன சின்ன உண்மையானதே இதுக்கு நீங்களே பார்ப்பீங்க அப்பப்ப சில கதையில. அதனால கடந்த 5 ஆண்டு காலமாக மக்கள் நல திட்டங்களை ரொம்ப அருமையா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உதாரணமா எடுத்தீங்கன்னா, மகளிருக்கான இலவச பேருந்து, பெண்கள் மகளிருக்காக அவங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அந்த அவங்களுக்கு உண்டான அந்த பணம் எல்லாமே கொடுக்கிறாரு. இது மக்களிடத்துல சிறந்த ஒரு வரவேற்பை பெற்றிருக்குது. ஏனென்று சொன்னால் பெண்களிடத்துல அமோக வரவேற்பு பெற்றிருக்கிறது. பெண்களை வச்சுதான் எப்படி ஒரு குடும்பம் ஒரு சீரானா, ஒரு குடும்பம் ஒரு பெண்கள் சீரானா ஒரு குடும்பம் சீராகுமோ, அதே போல இந்த நாடும் சீராக வேண்டும் என்றால் இந்த மகளிருக்கான உதவிகள் அனைத்தையுமே அது கிடைக்கிறத வச்சுதான் இருக்குது. ஓகேங்களா? எல்லா திட்டங்களும், அதாவது மேம்பால பணிகளா இருந்தாலும் சரி, மற்ற பணிகளா இருந்தாலும் சரி, இந்த திராவிட மாடல் அரசு ரொம்ப அருமையா எல்லா விஷயத்தையும் நல்லா கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதே இதை வாழப்பாடி நம்ம எடப்பாடி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த 1000 ரூபாய் மகளிர் திட்டம் கொடுக்கும் போது ஸ்டாலினால இதை எப்படி கொடுக்க முடியும், நிதிச்சுமை வரும்னு சொல்லி எடப்பாடியார் சொன்னாரு. ஆனா அவர் இப்ப பாத்தீங்கன்னா, அவர் இப்ப மகளிருக்காக நாங்க 2000 ரூபாய் தர்றோம், ஆண்களுக்கும் பெண்களுக்குமா இலவச பேருந்து தர்றோம், இப்படி எல்லாம் அவங்க சொல்றாங்க. இது எப்படி சாத்தியமாக சொல்றோம்? இப்ப என்னன்னா, லேட்டஸ்டா அவர் என்ன சொல்றாருன்னா, குடும்பத்துக்கு ஒரு குளிர்சாதன பெட்டி இலவசன்றாங்க. ஆனா ஓட்டு எப்படியாவது நம்ம வாங்கி வந்துடலாம் அப்படின்னு. இவரு வாங்குற ஓட்டு இவருக்கு தீர்மானம் பண்ணாது. மத்தியில இருக்கக்கூடிய பாசிச பாஜக அரசு தான் என்ன செய்யும், இதை கண்ட்ரோல் பண்ணி அதை செய்யும். அதனால என்ன பண்ணணும்னு சொன்னா, தமிழக மக்கள் ரொம்ப சிந்திச்சு வாக்களிங்க. அவங்களோட சலுகைகள் எல்லாமே மக்களுக்கு ரீச் ஆயிருக்கு. மெயினா அவங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அவங்க இதுல. இன்னைக்கு நாளைய தலைமுறை நல்லா இருக்கும். அவங்க இன்னைக்கு கல்வி கொடுக்குற முக்கியத்துவம் நாளைய தலைமுறை நல்லா இருக்கும். அதனால என்னுடைய ஓட்டு டிஎம்கே தான். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எல்லா வேலையும் ஏறி போயிருக்கு. மெயின் மதுக்கடையை மூடணும். எங்கள் தளபதி வந்தால் மதுக்கடை மூடுறன்னு வாக்கு கொடுத்துருக்காரு. அது ஒரு பக்கம்.
நிறைய பேட் ஹேபிட்ஸும் அதிகமாகி போச்சு. இப்போதைக்கு இளைஞர்கள் பார்த்தீங்கன்னாக்கா புள்ளியோன்ற ஸ்டைலில் பார்த்தா எல்லா பகுதியும் கற்றுக்குறாங்க. அது ஒரு பக்கம். நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயும் நடந்து போக முடியல. அவ்வளோ பயமாக இருக்குது. ஒருத்தனை பார்த்தாலே பயமாக இருக்குது. அது மாதிரி அதனால ஆட்சி மாற்றம் வேணும். மாற்றம் வந்து அடுத்து வர மாற்ற ஆட்சியில் என்ன நடக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஆரம்பத்துலேருந்து 77லேருந்து அதுதான் அரிசி. அன்னைக்கு பஞ்சம் டிஎம்கே பீரியடில் அரிசி இல்லை. எம்ஜிஆர் வந்த பிறகு அரிசி கிடைச்சது, எண்ணெய் கிடைச்சது, பருப்பு கிடைச்சது, எல்லாமே கிடைச்சது. அப்புறம் தான் இப்போ எல்லாமே புரியுதா. அரிசி கிடையாது அன்னைக்கு. எது டிஎம்கே பீரியடில் அரிசி கிடையாது, கலைஞர் பீரியடில் அரிசி கிடையாது. எம்ஜிஆர் வந்த பிறகு தான் சாப்பாடு. அந்த ஒரு நன்றிக்கு தான் அந்த பேரில் என்ன எல்லாம் உதவி பணம் தான், எல்லாம் தான் கொடுக்குறாரு, எல்லாம் தான் செய்கிறாரு. எது செய்யாது இருக்காரு? பஸ்ஸுக்கு தான் ஃப்ரீ, எல்லாம் தான் ஃப்ரீ, எல்லாம் செய்கிறாரு. நன்றி மறக்கக்கூடாது. நன்றி உள்ளவெல்லாம் வாழணும், அதுதான் வாழ்க்கை. ஏன்னா டிஎம்கே பற்றி ஏகப்பட்ட ரிவ்யூஸ் வருது. அண்ட் அதுவும் இல்லாமல் அவங்க எதுவும் நல்லது பண்ணலை அப்படின்றதான் போடுறாங்க. நிறைய ஊழல் பண்ணுறாங்க, அது ரொம்ப மெயின். அப்புறம் மது ஒழிக்க மாட்டுறாங்க, அது அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதால டிஎம்கே வர வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மாறி மாறி வரணும். ஒரே ஆள் இருந்துட்டா எப்படி அப்புறம் இருக்குமா? வளர்ச்சி வருமா? திட்டம் வருமா? வராது. இவங்க ஒரு திட்டம் போடுவாங்க, இன்னொருத்தர் ஒரு திட்டம் போடுவாங்க. இவர் ஒரு சட்டம் போடுவார், இன்னொருத்தர் ஒரு சட்டம் போடுவாங்க. அந்த சட்டத்தில் மக்களுக்கு எந்த சட்டம் பிடிக்குதோ அந்த சட்டத்தை மக்கள் சட்டம், மக்கள் தீர்ப்பு தான் வைக்கணும். அதுதான் நல்லா இருக்கும். புதுசாக வரவங்க யாரும் சரியாக ஓட்டு போட மாட்டாங்க. அதனால இருக்கிறவங்களுக்கு நீயா நானான்ற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. இத்தனை நாளும் அப்படி தான் போகுது. இனிமேல் நம்மளும் அப்படியே போயிட்டு போக வேண்டியது தான். அவன் விவசாய கடன் தள்ளுறான், சலிக்கு பண்ணுறான். இவங்க ஒன்றுமே பண்ண மாட்றாங்க. அதான் காரணமே. அவர் எந்த இலவசமும் கொடுக்குறது இல்லை. என்ன நல்லது செய்கிறாரு. ஏடிஎம்கேவும் வர வேணாம். ஏன்னா சாத்தான்குளம் நியூஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அந்த இஷ்யூ வந்து அவங்க தட்டி கேட்கவே இல்லை. அது அவங்க ஆட்சியில் இருக்கும்போது தான் நடந்துச்சு. அது தட்டி கேட்கவே இல்லை. இப்போ தான் அதுக்கு வந்து ஒரு ரெசல்யூஷன் வந்திருக்கு கோர்ட்லேருந்து. ஸோ அதை தட்டி கேட்டிருந்தாங்களே, உண்மையாக அவங்க கிரேட்டு தான். இப்போ தண்டனை வாங்கி கொடுக்காம இப்போ எத்தனை வருஷம், 6 வருஷம் ஆயிடுச்சா? 6 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கு நியூஸு. ஸோ எனக்கு டிஎம்கேல வரதுல, ஏடிஎம்கே வரதுல விருப்பம் இல்லை. அம்மா வந்து எங்களுக்கு நிறையா மக்களுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. அவங்க வளர்த்த கட்சி, எம்ஜிஆர் வளர்த்த கட்சி, பாரம்பரியமான கட்சி, ரெட்டலை தான் எனக்கு போகணும். விஜய் பிடிக்கும், படம் பிடிக்கும். எனக்கு வந்து பாரம்பரியமாக ஆள் தான் போடுறோம். அதனால அதை கொள்கை விட்டு மாற மாட்டோம், ஆள் தான் போடுவோம். 4 வருஷம் ஆட்சி ஆண்டாரு. அரிசி இலவசமாக கொடுத்தாரு. கொரோனாவில் 1000 ரூபா கையில் கொடுத்தாரு. நல்லது செஞ்சாரு, அதனால போடணும். 18 வயசுலேருந்து என் குடும்பம் எல்லாமே அதுக்கு தான் போடுறோம். ஏன்னா எங்களுக்கு எல்லாமே நல்லா செய்துக்கிறாரு. எல்லா ஒரு விஷயத்திலுமே கரும்பு கடன் தள்ளுபடி பண்ணிக்கிறாரு ஊரில் எல்லாமே அவர். அதனால திமுக தான். டிஎம்கே பரவாயில்ல, நல்லா ஆட்சி பண்ணுறாங்க. அதனால நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. ரெகுலர் ஓட்டு டிஎம்கே தான். எனக்கு வாக்குரிமை வந்த காலத்துல இருந்து கலைஞர் மீதும் அவங்க குடும்பத்தார் மீதும் மிகுந்த பாசம். நான் விசி கட்சியை சேர்ந்தவன். ஆனாலும் என் ஓட்டு திமுக தான். என் குடும்பத்தார் ஓட்டு எல்லாமே திமுக தான் போடுவோம். அந்த சர்க்கிளில் ஃபர்ஸ்ட்லாம் வந்து அவ்வளோவா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்றுமே பெருசாக இருந்ததில்லை. இப்போ திரும்பி பார்க்கும்போது முதல்வர் படைப்பகம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் குளிரூட்டப்பட்ட பேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் திருமண மாளிகைன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஏரியா நல்லா வெல் டெவலப்டாக இருக்குது. ஸோ அதனால் எங்கள் பாரம்பரியமாக நாங்கள் தான் பண்ணி ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். மேபி அவருக்கு தான் இந்த டைம் நான் போடுவேன். சத்துணவு போட்ட விட அது வந்து சாப்பிட்டு தான் நம்ம இதுக்கிறோம். ஏடிஎம்கே தான் எப்பவுமே. டிஎம்கே இந்த வாட்டி நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால கண்டிப்பாக அவங்களுக்கு அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நல்ல ஆட்சி, நல்ல இது. எப்பவுமே உதயசூரியன் தான். மற்ற இதெல்லாம் நம்மளுக்கு எந்த இதுவும் இல்லை. என் குடும்பம் ஃபுல்லாவே உதயசூரியன் தான் எல்லாமே. 35 ஆண்டு காலம் காங்கிரஸ் எம்எல்ஏ வாழ்ந்த காலம். ஆனா இந்த 5 ஆண்டு காலம் மத்திய அரசாங்கத்தை ரொம்ப அசிங்கப்படுத்தின ஒரு திராவிட கழகம்னா நம்ம மாநில கட்சி தான். 30 மாநில முதலமைச்சர் இருக்கிறாங்க. ஒரு மாநில முதலமைச்சர் குறை சொல்ல. ஒரு பிரதமர் வந்தா ஒரு கவர்னரை மதிக்கிறதில்ல, ஒரு பிரதமர் மதிக்கல. இது மாதிரி 37 முறை வந்திருக்காப்ல. யாரு இந்த 2 வருஷத்துல ஒரு தடவை ஒரு பிரதமருங்கிற ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்ததில்ல. நம்ம மாநில முதலமைச்சர் அனுசரிச்சு போனதான் சார் நம்ம ஒரு சட்டசபையில் ஏதாச்சும் ஒரு மாநிலங்கிற கோரிக்கை பண்ண நிதி மட்டும் 3,85,000 கோடி கொடுத்துருக்குறாங்க மாநிலத்துக்கு. இந்த காவாவுக்கு மட்டும் 5 லட்சம் கோடி கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னு தெரியல. ஆனா குற்றங்கள் மட்டும் பதிமன்றாப்ல. ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் ஐயாவை குறை சொல்ல. ஆனா அந்த மதிப்பு மரியாதை குடும்பம் கொடுக்க கூடாது சார். இன்னைக்கு சூழ்நிலைக்கு எடப்பாடியை குறை சொல்றாங்க. எடப்பாடி கொரோனாட்டத்தில் இருந்தார் சார்.
கோயம்பேடு பாலம் கட்டினது, வேளச்சேரி பாலம் கட்டினது, பல்லாவரம் பாலம் கட்டினது எல்லாம் எடப்பாடி. வில்லிவாக்கம் பாலம் கட்டினது, யாசரபாடிய பாலம் கட்டினது எடப்பாடி. பேர் மட்டும் தான் அவங்க வச்சாங்க. அக்ரிமெண்ட் போட்டது 85 ஏக்கரு புரட்சி தலைவி அம்மா கேளம்பாக்கத்துல. அதுல பாதி வேலை முடிச்சாங்க. இவங்க வந்து மேலோட்டம் தான் பண்ணாங்க. எங்க பார்த்தாலும் கலைஞர் சிலை. போரூர்ல கட்டின பாலம் எடப்பாடி ஐயா. 2 சொல்லை திறந்து யாரு? ஸ்டாலின். இது மாதிரி ஏகப்பட்ட பிரன்சஸ் சார். சார் மழை பெய்யும்போது காலாங்க முளைக்கும். அது மாதிரி கட்சிங்கிற புது புது கட்சி விஜயகாந்த் வச்சாரு. அது மாதிரி இந்த தடவை நிறைய கட்சி வந்துச்சு. ஆனா போட்டிங்கிறது அதிமுக திமுக தான். எந்த மாற்றமும் கிடையாது. 170 170 மோதுறாங்க. இதுல வெற்றி தோல்வி யாருக்கு? இவங்க 2 பேர் தான். அடிச்சாலும் பொடிச்சாலும். இது வரையும் விஜயகாந்த் ஏத்து யார் சார் போராடினது? விஜயகாந்த் யாரை ஏத்து கட்சி தொடங்கினாப்புல? திராவிட முன்னேற்ற கழகத்தோடு. இன்னைக்கு வந்து என்னாப்புல மறுநாளே அந்த மாலை கல் விழுந்துச்சு. மக்கள் நீதி மையம் கமல் ஒரு நல்ல நடிகர். இந்தியாவில் உலகத்திலே உலக நாயன்னு பேரு. யாரு அந்த டார்ச் லைட் தூக்கி டிவியை உடைச்சா 55 இன்ச்சு டிவியை இன்னைக்கு யார்ட்ட போய் பாருங்க இப்ப நிக்கிறாப்புல. இந்த மாதிரி பல பேர். மற்ற கட்சியை சொல்ல சார், அதிமுக திமுக தான் சார். திராவிட முன்னேற்ற கழகமா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டுல. மீது எந்த கொம்மனி வேலை சார். இந்த தேர்தலோட பல கட்சிகள் இல்லாம போயிரு சார். எப்பயுமே போடுறது தான். இப்போ இன்றைக்கும் போடுவேன். வருஷம் வருஷம் போடுறது தான். 5 வருஷத்தோ 10 வருஷம் தானே டிஎம்கே தான் நம்மளுக்கு எல்லாமே. அதனால ஓட்டு போடுறது. அவர் வந்தால் கொஞ்சம் நாடு செழிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இளைஞர்லாம் ரொம்ப மோசமாக இருக்காங்க இப்போத்துக்கு. அவர் வந்தாருனாக்கா இளைஞர்களுக்கெல்லாம் நல்ல கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கும். எங்களை மாதிரி பொம்பளைங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு கவனிப்பு இருக்கும். இப்பெல்லாம் மரியாதையே கிடையாது. அவர் வந்தால் தான் எங்களுக்கு மரியாதை கிடைக்கும். ஏன்னா எங்களை எங்கே பார்த்தாலும் விரட்டி அடிக்கிறாங்க. எதுவுமே கிடைக்க மாட்டுது. எது கேட்டாலும் நீ அங்கே போய் இது வாங்கினுவா, இது போய் வாங்கினுவா, அந்த கார்டு வாங்கினுவா, இந்த கார்டு வாங்கினுவான்றாங்க. மரியாதையே கிடையாது. நாங்கள் ஏற்கனவே வந்து போய் தான் போகிறோம். அதில் போய் நாங்கள் ஏதோ ஒரு பொருள் கேட்டாலோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் இந்த கார்டு இருந்தால் தான் இவ்வளோ சொல்லணும் அப்படின்றாங்க. அதனால எங்கள் அண்ணன் வந்தாருன்னா எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருபோதும் வந்து அந்த தாமரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மலராதுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா அந்த கூட்டணிக்கு வாக்களிக்காம திராவிட முற்போக்கு கூட்டணிகளுக்கு அவங்களுக்கு உண்டான திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க கூட்டணிக்கு வாக்களிச்சிங்கன்னா தமிழ்நாடு இதை விட சிறப்பாக செயல்படும். இன்னும் அரிய பல திட்டங்களை வந்து தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன செய்வாங்க, மக்களுக்காக கொடுப்பாங்க. அதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அதே போல முஸ்லிம்கள் அனைத்து சமுதாய முஸ்லிம்களும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு தான் வாக்களிப்பதாக எல்லாரும் ஒருமித்த கருத்தாக பண்ணியிருக்கிறாங்க. 24 கூட்டமைப்பு 24 சமூக கூட்டமைப்பும் திராவிட முன்னேற்றத்தில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மசூதிலையும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு தான் அவங்களுக்கு வாக்களிக்கணும்ன்றத தீர்மானமா எல்லாமே நிறைவேற்றிருக்கிறாங்க.